இது வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் மம்மி அரைச்சி வச்சுருக்காங்க. அந்த குழம்பு மிளகாய் தூள் இது. அப்புறம் வந்து கார மசாலா வந்து இது வந்து மீனுக்கு கலர் வரதுக்காக இது. அதனால் 1 டீஸ்பூன் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஆச்சி ஃபிஷ் ஃப்ரை அது கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் இல்லை, உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்படி உங்களுக்கு மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், கொஞ்சம் லைட்டாக தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். சும்மா கொஞ்சம் கையளவு தண்ணி ஊற்றி அதில் இது பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து லைட்டாக பிசைஞ்சு வைக்கணும். அதை பிசைறாங்கல்ல, அதுமாரி பிசைஞ்சிக்கலாம். இது வந்து நாங்கள் கொடுவா மீன் வாங்கி வச்சுருக்கோம். அதை வந்து அதில் போட்டுட்டு அந்த மசாலா எல்லாத்தையும் எடுத்து அந்த மீன் மேலே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை 2-3 மினிட்ஸ் அது வந்து அப்புறம் ஆஃப் அன் ஹவர் அப்படி 1 hour அப்படி கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும். அதில் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம லெமன் இதில் மசாலா போட்டோம்ல, அப்போ வந்து உங்களுக்கு தேவையான அளவு லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம இப்போ இதை வந்து லெமன் போட்டாச்சுல, இப்போ நம்ம இதை வந்து அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம அப்புறமா வறுத்தா தான் டேஸ்ட்டாகவே வருமே. இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு பேனில் அதுக்கப்புறம் மீன் அதில் போடணும். அதுமாரி போடணும். வந்து வறுத்து எடுத்தாச்சுப்பேன். இதை நீங்கள் இதை ட்ரை பண்ணுறதுக்கான நெக்ஸ்ட் டைம் நாங்கள் சொன்ன மெத்தடை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டு.